நில்லுங்கள் தாயே, இது நிச்சயமாக மாய சக்திகளின் வேலையாக இருக்கும். சூர்பனகை, நீயா? ஆம், நான் தான். உன்னுடைய கணவன் ராமன் வீரன் என்பதில் சந்தேகமில்லை. இல்லை என்றால் அசுர குலத்தின் வேந்தனான ராவணனையே அழிக்கக்கூடிய சக்தி உன் கணவனுக்கு கிடைத்திருக்குமா? ஆயிரமுக ராவணனை அழிக்க வேண்டும் என்றால் அது ஒரு பெண்ணால் தான் முடியும். எவ்வளவு விசித்திரமான உணர்வு இது! ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் உண்டாக காரணமானது. என்னுடைய பிள்ளைகள் எங்கே சூர்பனகை? எங்க இருக்கிறீர்கள்? லவன்குசன், நீங்கள் நலம்தானே? ஆமது சத்ருகனன் சித்தப்பா, பிறகு லட்சுமணன் சித்தப்பா, அதன் பின் நீங்கள் ஏன் வந்தீர்கள்? அதற்கு பிறகு எங்கள் தந்தை ஏன் வந்தார்? பதில் வாழ்க ராமன், வாழ்க ராமன், வாழ்க ராமன், வாழ்க ராமன். இது என் கண்களால் இதை காண முடியாது. உங்களுடன் போரிட எனக்கு அவசியமில்லை. பிரபுவின் பெயரே அதற்கு போதுமானது. வாழ்க ராமன். அந்த மாயை நான் தான். உன்னை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவதற்காகவே நான் செய்த மாயை இது. ஒருமுறை அனுபவித்தும் உனக்கு இன்னும் புத்தி வரவில்லை. உன்னால் தான் உன்னுடைய குலம் முழு. வேண்டாம் அனுமான், அவளை விட்டுவிடு. வேற ஏதோ விஷயம் இருக்கிறது. ஆம், இந்த தாக்குதல் நன்கு யோசித்து செய்யப்பட்ட திட்டம்தான். திட்டம் நம்மை வழிமாறி செல்ல வைக்க. வணங்குகிறேன் வால்மீகி அவர்களே. நான் உன்னுடைய போராட்டத்தை அறிவேன். அதற்கான தீர்வும் உன்னிடமே உள்ளது. கவனமாக கேள். நீயும் ஒரு சராசரி. அதனால்தான் அந்த ராவணன் எவ்வளவு முயன்றும் கூட உன்னை நெருங்க முடியவில்லை. இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னால் தான் அயோத்தியை சூழ்ந்துள்ள அசுர சக்தி முழுமையாக அழியும். புரிந்ததா?